நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டேனா சார், உங்களுக்கு மட்டும் அங்க லாஸ் கிடையாது, எனக்கும் தான் லாஸ். உங்களுக்கு புரியுதா சார்? நான் இங்க பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தாங்க, ஏமாத்தினாலும் ஃப்ராடு பண்ணாலும் மாட்டாத அளவுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் தான் அது. ஆனால் அதை நிறைய பேர் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும், லைஃப்பில் முன்னுக்கு வரணும், பெரிய ஆள் ஆறணுன்ற ஆசைகள் கனவு எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஸோ ரீசன்ஸ் ஒன்று மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்போம், இல்லை நம்ம லோ கிளாஸ் ஃபேமிலியாக இருப்போம். ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டுருப்போம், வருமானம் என்பது போதுமானதாக இருந்திருக்காது. ஒய்ஃபுக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, குழந்தைக்காக ஏதாவது சம்பாரிச்சு லைஃப்பில் முன்னுக்கு வந்துட மாட்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நிறைய பார்ட் டைம் ஜாப் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஸ்டா அது வந்து பார்க்கறது வழக்கமான ஒரு விஷயந்தான். பட் அதில் இன்றைக்கி நிறைய பேர்த்து ஏமாற்றிட்டு இருக்க ஒரு இடம் தான் ஸோ இந்த ட்ரேடிங் அப்படின்றது. சார் இப்போ ட்ரேடிங் தப்புன்னு சொல்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் நான் சொல்லலை. ட்ரேடிங்கிற பேரில் நிறையா கம்பெனி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த ஏஞ்சல் ப்ரோ எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஸோ பணத்தை வாங்கினதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது, அவங்கள கான்டாக்ட் பண்ணவும் முடியாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துல எந்த வேலைக்கும் ஆக போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ளே யாரும் பணத்தை இழக்க வேண்டாம். இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.